சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் எல்லாரும் இப்படிலாம் கடவுளை வழிபடுறதுக்காக நிறைய பேர் நிற்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் சொல்றார், சருகு ஜல பக்ஷணிகள் 1 கோடி அல்லால் சக்கோர பட்சிகள் போலவே 1 கோடி பேர் நிற்கிறாங்களாம். யாருன்னா சருகுன்னா என்ன அர்த்தம்? இந்த இலைய புடுங்கி சாப்பிட்டா பாவம், இலை உதிரணும் மரத்திலிருந்து வேண்டான்னு சொல்லி அது விலகின பிறகு அந்த சருகை ஏதாவது கஷாயம் போட்டு சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், இல்லாட்டி அந்த சருகை சாப்பிடலாம், தண்ணியை குடிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அன்னலக்ஷ்மிக்கு போகிறது. நீ காய்கறி வாங்கினியா, சமையலுக்கு ஆள் வந்துதா, என்ன பைப்பில் தண்ணி வருதா, எல்லாம் கிடையாது. என்னன்னா அங்கங்கே சருகு இருக்குது, எல்லாரும் சாப்பிடுங்கோ. அவர் சருகை சாப்பிட்டுட்டு ஆத்தங்கரையில் போய் தண்ணியை குடிச்சுங்க, அவ்வளோதான். சருகு ஜல பக்ஷணிகள்னா சாப்பிட்றது. 1 கோடி பேர் நிற்கிறாங்களாம். யார்கிட்ட? குரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். 1 கோடி. என்னதுன்னா ஒரு சொல்லுவாங்க, ஒரு மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு, மனசில் ஒரு ராஜ்யம். அது என்ன சொல்லுவாங்க, அதாவது கல்பனையில் என்னத்துக்கு அர்த்தராஜ்யத்தை கல்பனை பண்ணணும். நான் பெரிய ராஜா, எனக்கு ஒரு அரை நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு நினைக்கணும்னா, முழு நாட்டையே கற்பனை பண்ணேன் மனத்தில் எந்த ஒரு அர்த்தராஜ்யம்பான். அது மறந்து போயிட்டு எந்த ஒரு அர்த்தராஜ்யம் நல்ல பெருசாக நினைப்போமே நம்ம. இதெல்லாம் சுவாமி உண்மையான நமக்கு கேள்வியெல்லாம் தோணும். இதெல்லாம் பாவனை. குருவை இப்படி பாவிக்கிறாங்க. அவரவர்களுடைய குரு உயர்ந்தது. மன்னாத ஸ்ரீ ஜெகநாதா மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குரு வசத்தி. அதான் சொல்கிறார். சருகுன்னு சொல்ல இதெல்லாம் மிகைப்படுத்துறது இல்லை. இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் அதிசயோக்தி. கொஞ்சம் கூட்டி சொல்கிறது மனசுக்கு உயர்வை காட்டுறதுக்காக. இதெல்லாம் எழுதுகிறாங்கல்ல, எத்தனை பேர் வந்தாங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க கட்சியில் அங்கே 200 பேர் வந்திருந்தா என்ன போடுவான்னா, போடுப்பா 25,000 பேர் வந்தாங்கன்னு எழுது. என்ன பெரிய தப்பு. எவனா என்ன வெரிஃபையா பண்ண போகிறான். இத்தனை பேர் வந்தாங்க. கரெக்டாலாம் கணக்கு சொல்ல மாட்டான். இந்த ஆர்எஸ்எஸ்ல தான் கரெக்டாக கணக்கு சொல்லுவாங்க. எல்லாம் எண்ணிடுவான். ஹோல் அந்த குரூப்பை எத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேர் ஆளெல்லாம் கூட 40,437 பேர் கரெக்டாக சொல்லுவார். அதை கணக்கு பண்ணுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. சொல்லுவாங்க கரெக்டாக உள்ளதை சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். எல்லாம் போட்டோம். அதில் நமக்கு தாத்பரியம் இல்லை. இங்கே சருகு ஜல பக்ஷணிகள் அவ்வளோ பெரிய தபஸ்விகள்லாம் இந்த குருவிட்ட நிற்கிறாங்க. எங்கள் குரு யாருன்னா சாதாரணமான ஆளா? எப்படின்னா இவங்கெல்லாம் தபஸ்விகள்லாம் காத்து நிற்கிறாங்க. உலர்ந்த இலைகளையும் நீரையும் உண்டு உயிர் வாழ்வோர் 1 கோடி பேர்கள் அல்லால். அதை தவிர சக்கோர பட்சிகள் போலவே தவள நில ஒழுக அமிர்த தாரை உண்டு அழியாத தன்மையர் அனந்த கோடி. அங்க 1 கோடி, இது அனந்த கோடி. அனந்த கோடினா என்ன அர்த்தம்னா, அந்த சக்கோரப்பழம் மாதிரி, அதாவது இந்த யோகிகள், இவங்களை இது அர்த்தம் என்னன்னா, யோகிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தபஸ்விகள் யோகிகள். கீதையில் பார்க்குறோம் இல்லையா, தியானே நாத்மனி பஷ்யந்தி கேச்சிதாத்மானமாத்மனா அந்நே சாங்கியேன யோகேன கர்மயோகேன சாப்பரே. ஆன்மீக வாழ்க்கையில் பல நிலைகள். ஒரு குரூப் தபஸ் பண்ணுறது, இன்னொரு குரூப் யோகம் பண்ணுறது. அவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள்
நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825788445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.